அப்படி புதன் கிரகம் நான் குறிப்பிட்ட இந்த தோஷ ராசிகள்ல தான் இருக்கிறாரு உங்களுடைய சுய ஜாதகத்துல அப்படின்னா, ஆல்ரெடி நாங்கள் ஒரு சொத்து வாங்கியிருக்கோம், இல்லை இந்த ஒரு மண்ணு வாங்கியிருக்கோம், வீடு வாங்கியிருக்கோம், கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கியிருக்கோம். பட்டு வாங்கினதுலேருந்து எங்களுக்கு ஒன்றும் பெருசாக அடுத்த சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான நிலைமைகள் சேர்ந்து வரல, இல்லை ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய சொத்து பத்துக்களில் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது, அதை எங்களால் ஹாப்பியாக அனுபவிக்க முடியல, அந்த மனையில் எங்களால் வீடு கட்ட முடியல, இல்லை அந்த வீட்டில் எங்களால் குடியிருக்க முடியல, இல்லை குடியிருக்கிற அந்த வீட்டில் நிறைய நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, நிறைய விரைய செலவுகள் ஆகிட்டு இருக்குது, மனோ நிம்மதியோட அந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? சரி, ஓகே. இப்போ நாம ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வீடை நல்லபடியா கட்டி இருக்கிறோம், பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு, ஒரு நல்ல அந்தஸ்தோட இருக்குன்னா அந்த வீட்டினுடைய மேல் மாடியில, சரிங்களா? ஸோ அந்த மேல் மாடியில ஒரு சின்ன அளவுல ஒரு ஓடு வீடு மாதிரியோ இல்லை குடிசை சம்பந்தப்பட்ட வீடுகள் மாதிரியோ, ஸோ வெளி பிரகாரத்துல தெரியாத லெவலுக்கு நீங்க உள்ளாரையே ஒரு சின்ன கட்டமைப்பு பண்ணிக்கிறதன் மூலமாக இந்த தோஷங்கள் நிச்சயமாக மாறுதல்களை செய்யும். அந்த வீட்டில் குடியிருக்கிறவர்களுக்கு மன நிம்மதிக்கான சூழ்நிலைகளும் அவர்களுடைய குடும்ப நல்ல வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய அமைப்பையும் அந்த சொத்துக்கள் மூலயமாக நல்ல நிலைகளை அடையக்கூடிய வசதி வாய்ப்புகளையும் அது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன இருந்தாலும் ஒருவருடைய ஜாதகத்துல 4ஆம் இடமும் லக்ன பாவகமும் நல்ல சுப வலிமையோட இருந்தாதான் ஒரு சொத்து பத்துக்கள் மூலயமாக நிம்மதியான ஒரு வாழ்வாதாரத்தை பெறக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகனுக்கு ஏற்படும். ஸோ இதுக்கு கண்டிப்பா அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தென் நல்ல நேர காலங்கள்ல ஒரு சொத்தை வாங்குவது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியான நேரத்துல சொத்து வாங்கிறது அப்படிங்கிறது சரியா கணக்கிடப்பட்டு வாங்கியிருக்கணும், இல்லைன்னா சில ப்ராப்ளங்கள் வரத்தான் செய்யும். வணக்கம்.